டெல்லியில் முன்னதாக நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன், இனி 2 ஆண்டுக்கு ஜிஎஸ்டி வரும் மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என தெரிவித்துள்ளார். அதாவது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது அது 4 அடுக்குகளாக இருந்தது. 5, 12, 18 மற்றும் 28 என வரி இருந்தது. இனி இது 5 மற்றும் 18 என 2 அடுக்குகளாக மட்டுமே இருக்கும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வரும் எனவும் கூறியுள்ளார். அதன்படி பால், ரொட்டி, சப்பாத்தி உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. எண்ணெய், ஷாம்பு, டூத் பேஸ்ட், கழிவறை சோப்பு, பல் தேய்க்கும் பிரஷ், ஷேவிங் கிரீம் உள்ளிட்டவை மீதான 18% வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி, பால் பொருட்கள், டயாபர்ஸ், தையல் மிஷின், நொறுக்கு தீனிகள் மீதான ஜிஎஸ்டி வரி 12%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. கேக், பிஸ்கெட், பாஸ்தா, மக்ரோனி, நூடுல்ஸ், சர்க்கரை, நிறமூட்டி, சர்க்கரை கட்டிகளுக்கான வரிகள் 18%லிருந்து 5% குறைக்கப்பட்டு நடைமுறைக்கு வரவுள்ளது. டிவி, ஏசி, கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கான வரி 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. தனிநபர் ஆயுள் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ், உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி கிடையாது. இதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தெர்மாமீட்டர், மருத்துவ ஆக்சிஜன், பரிசோதனை பொருட்கள், கண்ணாடி மீதான ஜிஎஸ்டி 12%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. 2500 ரூபாய்க்கு மேல் விலை கொண்ட காலணிகள் மற்றும் ஆடைகள் 12%லிருந்து 18%க்கு உட்பட்ட ஜிஎஸ்டி அடுக்கிற்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது. ஆட்டோமொபைல்ஸ் வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 18% குறைக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் இது 28%ல் இருந்தது. 350 சிசி திறன் கொண்ட மற்றும் அதற்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும். டிராக்டர், அதன் டயர் மற்றும் உதிரி பாகங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து மோட்டார் வாகன பாகங்களுக்கு இனி 18% வரி வசூலிக்கப்படும். சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், பான் மசாலா, குட்கா, இனிப்பு கலந்த பொங்கலுக்கு 40% சிறப்பு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும். விவசாய உபகரணங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும். கல்வி சார்ந்து எழுது பொருட்களான பென்சில், ஷார்ப்னர், கிரையான்ஸ், நோட்டு புத்தகம், எரேசர், வரைபடங்கள், சார்ட் உள்ளிட்டவற்றிற்கு ஜிஎஸ்டி வரியில் விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான பால்புட்டி, நாப்கின், மருத்துவ டயாப்பர்களுக்கு 12%ல் இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. தையல் இயந்திரம் மற்றும் அதற்கான உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 12%ல் இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஜிம், சலூன், முடிதிருத்தும் கடைகள் மற்றும் யோகா மையங்கள் போன்ற சேவைகளுக்கான வரி 18%ல் இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. பந்தயம் கட்டுதல், காசினோக்கள், சூதாட்டம், குதிரை பந்தயம், லாட்டரிகள் மற்றும் ஆன்லைன் பண விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து குறிப்பிட்ட நடவடிக்கையை எடுக்கக்கூடிய உரிமைகோரல்களுக்கும் 40% ஜிஎஸ்டி விகிதம் பொருந்தும். ஐபிஎல் போன்ற விளையாட்டு நிகழ்வுகளுக்கான சேர்க்கைக்கு 40% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வுகளுக்கான சேர்க்கைக்கு இந்த 40% பொருந்தாது. அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வுகள் உட்பட டிக்கெட் விலை 500க்கும் மிகாமல் உள்ள பிற விளையாட்டு நிகழ்வுகளுக்கான நுழைவுக்கு தொடர்ந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் டிக்கெட் விலைக்கு ரூபாய் 500க்கு மேல் இருந்தால் அதற்கு 18% நிலையான விகிதத்தில் வரி தொடர்ந்து விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.